சேகர் பாபு அவர் இந்த ஆதவர்ஜுன் ஏதோ சொல்கிறாராம். அதுக்கு என்ன சொல்கிறாரு, எங்கள் முன்னாடி லீடர்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன்லாம் இன்றைக்கி எங்களை பற்றி பேசுகிறான் அப்படிங்கிறாரு. ஒரு காலத்தில் லீடர் என்று கை கட்டி கொண்டிருந்தவன் இருக்கையில் கூட அமரமாட்டேன் என்று அடம்பிடித்து முன்னால் நின்று கொண்டிருந்தவர் இன்றைக்கு எங்களது இயக்கத்திற்கு அறிவு பரிசோதனை பற்றி பேசுகிறார். உண்மைதான், அவர்கள் பரிசோதித்துக் கொள்ள வேண்டிய இடம் கீழ்ப்பாக்க மனநல மருத்துவமனை என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் மதுசூதன் முன்னாடி கை கட்டி நின்றவர் தானே. அரசியலுக்கு எப்படி வந்தீங்க சேகர் பாபு? அரசியலுக்கு எப்படி வந்தீங்க? அதிமுகவில் இருந்த மதுசூதன் முன்னாடி கை கட்டி நின்ற சேவகராயிற்றே நீங்கள் இன்றைக்கி என்ன பேச்சு பேசுகிறீங்க? அவர் லீடர்னாரான், அவராச்சும் லீடர் இருக்கார். நீங்கள் புரட்சி தலைவி அம்மான்னு கோயிலில் கண்ணால் பார்த்தவொன்னே நான் கோயிலில் விழுகிற பக்தர்களை விட சாஷ்டாங்கமாக விழுந்தவங்களாச்சு பொதுக்கூட்ட மேடையில். நீங்கள் போய் லீடர்னு சொன்னதை பற்றி கிண்டல் அடிக்கலாமா சேகர் பாபு அவர்களே? நீங்கள் யார் காலில் போய் விழுந்துக்கிட்டு இருக்கீங்க? யார் செருப்பை தூக்கிட்டு போகிறீங்க? இப்போ ஸ்டாலின் போகிறாரு, செருப்பை தூக்கிட்டு பின்னாடி போகிறீங்களா இல்லையா? வீடியோ போட்டு காமிக்கவா? கிச்சன் கேபினட் அவர் மனைவி போகிறாங்க, காரு கதவை திறந்து கீழே தொங்கும் சேலையை தூக்கி மேலே வச்சுட்டு கதவை போட்டுக்கூடிய அடிமை ஆகிட்டே நீங்கள் ஆதவர்ஜுனை அடிமைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்காங்கிறது யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாடு மக்கள்லாம் நான் சொல்கிறதுக்கு நம்பணும்னு அவசியம் இல்லை, சிந்தியுங்கள். இவங்களுக்கெல்லாம் பேச தகுதி இருக்கா அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்து கரூரில் செந்தில் பாலாஜி நிறைய வேலை பண்ணி விட்டார். மனித பட்டியான் அப்படின்னு ஒரு நிறைய இடத்துல அடைச்சி வச்சிருக்காரு. கரூர் சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு வார்டிலும் ஒரு மனித பட்டி அமைக்கப்பட்டு வருகிறது என்றும், வாக்காளர்களை மனித பட்டிகளில் அடைத்து வைத்து மற்ற கட்சியினர் அணுகாத வகையில் திமுக ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அதிமுக தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை மனித பட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கேள்விப்படாத விஷயங்கள் எல்லாம் அந்த அரசியல்வாதிகள்கிட்ட தான் கேள்விப்படணும். தமிழ்நாட்டில் இல்லை, எல்லாருமே உலகம் பூரா இருக்கிறவங்க இங்கே கற்றுக்கங்கப்பா. என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணணும் இந்த எலெக்ஷனப்போ, எப்படி என்ன அநியாய அக்கிரம் பண்ணலாம் இங்கே பார்த்துக்கங்க. செந்தில் பாலாஜி மனித பட்டி வச்சு எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்காருன்னா அதிமுகலேருந்து தேர்தல் கமிஷனில் போய் புகார் கொடுத்துருக்காங்க. மனித பட்டி என்றால் என்ன, அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு தொகுதி இருக்குன்னு இங்கே கரூரில் 2 லட்சம் ஓட்டு. அப்போது 1 லட்சம் ஓட்டு வாங்கினா ஜெயிச்சிடலாம், மற்ற 3 தானே. 80,000 ஓட்டு வாங்கினாலே ஜெயிச்சிடலாம். செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறாருன்னா, 70,000 80,000 பேரையும் கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சிடுறாரு. பெரிய ரூம், 24 மணி நேரமும் சாப்பாடு, சொகுசு, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கலாம், சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கலாம். எலெக்ஷன் வரை வெளில வரக்கூடாது. இதுக்கு பேர் ஈரோடு கிழக்கு ஃபார்முலா. ஈரோடு கிழக்கில் இப்போ இடைத்தேர்தல் நடந்ததில்ல, அப்போ செந்தில் பாலாஜி இப்படி பண்ணி தான் ஜெயிக்க வச்சார். அதனால் ஓட்டு போடுறவங்கள வாக்காளர்களை வெளியில் விட்டால் தானே அவனுக்கு உள்ளே உட்காந்து தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தா அப்போ நேரமாக என்ன பண்ணுவான், திமுகவுக்கு ஓட்டு போடுவான். இது மாதிரி கொங்கு மண்டலம் பூரா பண்ணணும்னு சொல்லி வச்சுருக்காராம். இந்த வித்தையை ஒரு கரூரில் பண்ணார். போய் எல்லாம் கொடுத்துட்டாங்க. தேர்தல் கமிஷன் ஏன் வேடிக்கை பார்க்குறான்னு தெரியல. கம்ப்ளைண்ட் கொடுத்தா போய் அடித்து தூக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்களை விடுதலை செய்ய வேண்டியதானே. விசில் மட்டும் சாக்கு இருந்தால் விசிலை மட்டும் பிடிச்சிட்டு போகிறீங்க. விசில் ஊதுனா ஊதாதுங்கிறீங்க. எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது விசிலை ஊதாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்னையா அதிகாரம் இருக்குது? எலெக்ஷன் கமிஷன் சீக்கிர போய் சட்ட புத்தகத்தை போய் படிச்சுட்டு வாங்க. எலெக்ஷனப்போ பேரே பிரச்சாரம். அவன் சின்னத்தை காமிப்பான், சின்னத்தை ஊதுவான், எல்லாம் பண்ணுவான். உன்னுடைய வாக்குச்சாவடிக்கு 200 அடிக்கு உள்ளே வந்தது தான் சின்னத்தை வைக்கக்கூடாது. அது எப்போ? எலெக்ஷன் ஆரம்பிக்கிற 2 நாளில் தான். எலெக்ஷன் ஆரம்பிக்கிறன்னு முதல் நாள் அன்னைக்கு தான் நீ பிரச்சாரத்துக்கு அந்த வாக்குச்சாவடிக்கு 200 அடிக்கு முன்னாடி போகக்கூடாது. இப்போவே விசில் ஊதாதங்கிறான் தேர்தல் கமிஷனை. இப்போவே சாக்கில் இருந்தால் விசிலை கைப்பற்றுற இந்த மனித பட்டின்னு போட்டு எல்லாத்தையும் உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்களே, போய் அவங்களெல்லாம் இது பண்ணிட்டு வா, அவங்களெல்லாம் மீட்டு கொண்டு வா. அதை விட்டுலையே. அதனால் திமுக காரணம் செய்யலான்னு காரணம் எலெக்ஷன் கமிஷன் முதுகெலும்பு இல்லாத கமிஷன். அங்கே இருக்கிறவங்க பூரா நம்மள்னு முடிவு பண்ணிட்டாங்க.
அதனால தான் இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கூடிய சீக்கிரம் அந்த மனித பட்டியலாம் உடைச்சி எல்லாரையும் அடிமைகளை வச்சுருக்கிறவனெல்லாம் விடுதலை பண்ணி அவனை சிந்திச்சு ஓட்டு போட வைங்க. இந்த மாதிரி அவனை அடைச்சி வச்சு அவனை மூளைச்சலவை செஞ்சு நம்ம 1008 நீங்கள் பண்ணின குட்டிச்சவரை ஆக்கின விஷயங்கள் எல்லாம் அவன் மறந்துட்டு ஓட்டு போடணும்னு செஞ்சு எவ்வளோங்க இவ்வளோ பேருக்கு பண்ணுவீங்க? 5 கோடி பேருக்கும் போய் பண்ணுவீங்களா? பார்ப்போம். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். 5 கோடிக்கு போய் பண்ணுவாரா செந்தில் பாலாஜி? பார்த்து கொண்டு இருக்கிறோம், காத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் தேர்தல் கமிஷனுக்கு கேட்டுக்கிறோம், மனித பட்டியல் எல்லா இடத்துலையும் உடைத்து எழுதுங்கள் அப்படிங்கிறது. எப்படி உடைச்செடுக்க முடியும்? அதிகாரிகள் பூரா அமலாளு தானே வச்சுருக்காங்க. தேர்தல் கமிஷனும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த எடப்பாடி நயினார் நாகேந்திரன் ஒரு இதுவும் தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவன் அதிகாரி பூரா அவங்களுக்கு வேண்டியாது. அதானே நடந்துக்கிட்டு இருக்கு.